நீங்கள் கொடுத்த வாக்குறுதியைத்தான் கோடிட்டு காட்டி பேசுகிறார். நடக்காத சம்பவங்களை எதையும் விஜய் தன்னுடைய பிரச்சாரத்தில் பேசவில்லை, திரு எடப்பாடி பழனிசாமியும் பேசவில்லை. ஆனால் அது எல்லாமே ஆதாரமற்றது அப்படின்ட்டு பொத்தாம் பொதுவாக ஒதுக்கி தள்ளிவிட்டு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் செல்கிறாரா? அதற்கு முன்னாடி ஒரு சில பதில்கள் இவங்க பேசுனதுக்கெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது. அதை சொல்லிட்டு நான் அதுக்குள்ளே வந்துடுறேன். ரொம்ப சிம்பிளாக ஆரம்பிக்கிறேன்னா, வரலாறு பேசினார் அண்ணன். 1969 76 வரைக்கும் நடந்த ஆட்சியில் 28 குற்றச்சாட்டுகள், ஊழல் குற்றச்சாட்டுகள் சர்க்காரியா கமிஷன் ஒன்று உருவாக்கப்படுவதற்கு காரணமாக எம்ஜிஆர் அவர்கள் குற்றச்சாட்டுகளை வைத்தார். அது எல்லாருக்கும் தெளிவாக தெரிஞ்ச விஷயம்தான். அதில் ஒரு குற்றச்சாட்டு, முக்கியமான குற்றச்சாட்டு, கோபாலபுரம் வீடு வாங்கினது முதற்கொண்டு வச்சுருந்தாங்க. 1955 அவர் தேர்தலுக்கு முதல் முறையாக போட்டியிடுவதற்கு 2 ஆண்டுகள் முன்னரே அந்த கோபாலபுரம் வீடை வாங்கிட்டார். அதை இதில் சம்பாதிச்சு தான் வாங்கினாருன்னு சொல்லி ஒரு பொய்யை சொன்னாங்க. அந்த 28 குற்றச்சாட்டுகளுமே நீர்த்து போய்விட்டன, ஒன்று கூட நிரூபிக்கப்படவில்லை. அப்போ ஒரு பொய்யான 28 விஷயங்களை வச்சு ஒரு சர்க்காரியா கமிஷன் அவங்க உருவாக்கி, அந்த சர்க்காரியா கமிஷனுக்கு ஒரு முறை கூட நேரில் ஆஜராகி, ஏன்னா அந்த கம்ப்ளைண்ட்ஸை கொண்டு போய் கொடுத்ததே எம்ஜிஆர் அவர்கள் தான். அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்ஸுக்கு என்ன சொன்னார்னா, இது சேலம் கண்ணன் அவர்கள் எழுதி கொடுத்தது, நானாக சொல்லவில்லை அப்படின்னு சொல்லி ஒதுங்கிக்கிட்டார். இது வரலாறு பதிவு. அது மட்டுமல்ல, இது எல்லாமே பொய்ன்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட மலிவான அரசியலை செய்வது ஒன்றும் புதிதல்ல அதிமுகவுக்கு. எம்ஜிஆரே இப்படி மலிவான அரசியல் தான் செஞ்சார். அவரோட ஃபாலோயர்ஸ் வேற எப்படி இருப்பாங்க? ஏன்னா அவர் வரலாறு சொன்னதுனால அந்த வரலாறை கோடிட்டு காட்டி நான் இதை சொல்லியிருக்கேன். நான் ஒன்று. அடுத்தபடியாக ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இவர்களுடைய கட்சியினுடைய இன்றைய பொதுச் செயலாளர் அவர்களாக இருக்கக்கூடிய சிலுவம்பாளையம் பழனிசாமி ஐயா அவர்கள், அவரோட பேரு இல்லை அவருடைய கிராமம், இல்லை அவருடைய கிராமம், அவரே நான் சிலுவம்பாளையம் தான் சொல்கிறாரு. அவரே ஒன்று மறுத்தலாம் சொல்லலை, எல்லா பெட்டிலையும் அப்படி தான் சொல்கிறாரு. அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. சரி, நான் அந்த ஊருக்காரங்களே எனக்கு அவர் நல்லா தெரியுங்கனால அந்த உரிமையில் நான் கூட சொல்லுவேன். அவர் பயணம் தொடங்கினதுலேருந்தே முதல்ல என்ன சொல்றாருன்னா, 10% தேர்தல் வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றவில்லை. அடுத்த முறை சொல்றாரு, இன்னொரு ஊருக்கு போனோன்னே 15% கூட நிறைவேற்றவில்லை. இப்படி வாய்க்கு வந்ததை 19 அவங்க எம்ஜிஆர் பாணியிலே திரும்ப புரடாவா விடுறாரு. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எங்கிட்ட ஆதாரங்கள் தெளிவாக இருக்கின்றன. ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன். நான் திமுக வழங்கிய 505 தேர்தல் வாக்குறுதிகளில் 364 நிறைவேற்றப்பட்டு செயல்பாட்டில் இருக்கிறது. 40 அறிவிப்புகள் அரசின் பரிசீலனையில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக மொத்தம் 404. இது போக 37 திட்டங்கள் ஒன்றிய அரசின் பரிசீலனைக்காக அனுப்பப்பட்டு இன்னும் அப்ரூவ் செய்யப்படாமல் பெண்டிங்கில் இருந்துகிட்டு இருக்கு. 64 திட்டங்கள் இப்போதைக்கு நிதியின் காரணமாக எடுத்துக்கொள்ள இயலாத நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. மொத்தம் இருக்கக்கூடிய 505க்கும் தெளிவாக விளக்கத்தை நான் கொடுத்துட்டேன். இதில் எதுங்கிற பட்டியல் கேட்டாங்கன்னா நான் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன். நேரம் கருதி அந்த பட்டியலை இப்போ வெளியிடாத நிலையில் இருக்கேன். 2வது, அறிவிக்காத சிறந்த திட்டங்களை நாங்கள் கொடுத்துருக்கோம். காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன், நான் முதல்வன், இன்னுயிர் காக்கும் திட்டம், இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், மதுரையில் அதிநவீன நூலகம், இன்னைக்கு திருச்சியில் நூலகம், கோவையில் மிகப்பெரிய சயின்டிஃபிக் நூலகம், இது எல்லாமே எங்களுடைய அறிவிப்புகளில் இல்லாத மிகச்சிறந்த திட்டங்களை நாங்கள் அறிவித்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மிகப்பெரிய வரவேற்பை மக்கள்கிட்ட பெற்றிருக்கு. இது எங்களுடைய சாதனைகளை நாங்கள் பட்டியலிட்டு சொல்லிட்டோம். எப்படி மலிவான அரசியல் அவங்க செய்கிறாங்கங்கிறத, இந்த சாதனைகளை அவர்களால் குறை சொல்ல முடியலை. 19 அவங்க சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள், சிலர் செய்திருக்கக்கூடிய தனிப்பட்ட தவறுகளை கட்சிக்குரியதாக மாற்றுவதற்கான ஒரு முயற்சி அவர்கள் செய்து அதிலும் தோற்று விட்டார்கள். உதாரணத்துக்கு இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த இன்சிடென்ட்ஸ், பாலியல் பிரச்சனைகள், அதுக்கப்புறம் ஒருத்தர் ட்ரக் வித்தாருன்னு சொல்லிட்டு கொண்டு இதெல்லாம் தனிப்பட்ட நபர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கீழ்நிலையில் பொறுப்பில் இருக்கக்கூடிய இருவர் செய்வது அது கட்சி பொறுப்பாகாது. ஒரு தனி மனிதன் திருட்டு செய்கிறான் சொல்ல அவன் மீது உரிய நடவடிக்கை இந்த அரசாங்கமே எடுத்திருக்கிறது. உங்களை போல பாலியல் வன்கொடுமைகள் பொள்ளாச்சியில் நடந்ததுக்கு கிட்டத்தட்ட சொல்லணும்னு சொன்னா 3 மாத போராட்டத்துக்கு பிறகுதான் அவர் நடவடிக்கை எடுத்தாருங்கிறத நம்ம குறிப்பில் வச்சுக்கணும். இது மட்டுமல்ல, எங்களுடைய தேர்தல் அறிக்கைகளை நாங்கள் என்னெல்லாம் செஞ்சுருக்கோங்கிறத நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை 2011 மற்றும் 2016 தேர்தல் அறிக்கைகள் மொத்தம் 507. 11ல் 186, 2016ல் 321, மொத்தம் 2 சேர்த்து 507 வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க. அதில்
269 வாக்குறுதிகள் மட்டும் அரசாணை வெளியிட்டு நிறைவேற்றி இருக்கிறார்கள். அப்ப மீதி இருக்கிறது எதுவுமே நிறைவேற்றவில்லை அப்படிங்கிறத அவங்க தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக நான் சொல்றேன், நான் அவர்கள் நிறைவேற்றாத முக்கியமான சில திட்டங்களை கோடிட்டு காட்டணும். சென்னை முதல் கன்னியாகுமரி வரை கடலோர சாலை திட்டம் நிறைவேற்றப்படவில்லை. தென் தமிழகத்தில் ஏரோ பார்க் நிறுவப்படும், நிறைவேற்றப்படவில்லை. ஆன்லைன் ட்ரேடிங் தடுக்கப்படும், அதை அவங்க செய்யவே இல்லை. மொபைல் மின்னணு ஆளுமை திட்டம் செயல்படுத்தல. இலவச டிடிஹெச் சேவைகள் விரைவாக வழங்கப்படும், வழங்கல. வீடுகளில் திருட்டு கொள்ளைகளை தடுக்க இளைஞர் சிறப்பு படைகள் உருவாக்கப்படும், அவர்கள் இருந்தப்ப செய்யல. பள்ளி குழந்தைகளை பாதுகாக்க மாணவர் சிறப்பு படை உருவாக்கப்படும், செய்யல. சிங்கப்பூரில் உள்ளது போல சென்னை, மதுரை, திருச்சி, கோவை மோனோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்படும், செய்யல. இது எல்லாம் 2011 சொன்னவை. 16 சொல்லி செய்யாததை பட்டியலிடுறேன். 2160 கோடி ரூபாய் செலவில் 311 ஏக்கரில் சென்னை திருமலிசை துணைக்கோள் நகரம் உருவாக்கப்படும் சொன்னாங்க, செஞ்சாங்களா? மதுரை விமான நிலையத்துக்கு அருகில் 586.86 ஏக்கரில் ஒருங்கிணைந்த துணைக்கோள் நகரம் உருவாக்கப்படும் சொன்னாங்க, செஞ்சாங்களா? ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு இலவச செல்போன் வழங்கப்படும் சொன்னாங்க, செஞ்சாங்களா? பொது இடங்களில் இலவச வைஃபைன்னு சொல்லி சொன்னாங்க, செஞ்சாங்களா? ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு கோஆப்டர்ஸில் பொங்கல் பண்டிகைக்கு துணி எடுக்க 500 மதிப்புள்ள கூப்பன் வழங்கப்படும் சொன்னாங்க, செஞ்சாங்களா? அம்பேத்கர் அறக்கட்டளை நிறுவப்படும் சொன்னாங்க, செஞ்சாங்களா? 25 ரூபாய்க்கு 1 லிட்டர் பால் மகளிர் மற்றும் குழந்தைகள் பேணும் வகையில் வைட்டமின் டி மற்றும் இரும்பு சத்துக்கள் செறிவூட்டப்பட்ட ஆவின் பால் 1 லிட்டர் 25க்கு என குறைந்த விலையில் வழங்கப்படும் வாக்குறுதி கொடுத்தாங்களே, செஞ்சாங்களா? இதை சொல்லிடுறேன். இது போல இவர்கள் சொன்ன எதையுமே செய்யாம தயவு செஞ்சு நீங்க பேசும்போது நீங்க எவ்வளவோ வன்மமா குறுக்க பேசுறேன்னு சொல்லிட்டேன். 2021 நீங்க இதெல்லாம் செய்யலன்னு தான் உங்களை வெளியேற்றினாங்க அப்படிங்கறத நீங்க தெளிவா வச்சுக்கோங்க. நீங்க இன்னும் முக்கியமான பதிவுகளை நான் சொல்ல விரும்புறேன். இவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னாங்க. இலங்கை தமிழர்கள் இலங்கை தமிழர்கள் பிரச்சனையில பிரபாகரன் மீது வழக்கு தொடுக்கப்பட்டு இந்தியாவுக்கு கொண்டு வந்து சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்னு ஜெயலலிதா அம்மையார் சொன்னது மறந்துட்டீங்களா சார்? எவ்வளவு பெரிய அநியாயத்தை நீங்க சொன்னீங்க. நீங்க இதுதான் தமிழர்களுக்கு, நீங்க அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் காட்டுகின்ற ஆதரவா? சரி, நீங்க உங்க பீரியட்ல சொன்னீங்க. அடுத்தது இன்னொன்னு சொல்லிடுறேன். இருக்க மற்ற கட்சிகளை இல்ல சார் ஒரு நிமிஷம் சார் மன்னிக்கணும் மற்ற கட்சிகளை சார் ஒரு நிமிஷம் சார் 6 நிமிஷம் தான் பேசியிருக்கேன். நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு தான் பேசுறேன். உங்களுக்கு 13 நிமிஷமும் எனக்கு 6 நிமிஷமும் நீங்க கொடுக்கறதுங்கிறது முறை கிடையாது. மன்னிக்கணும் சார், இன்னும் 3 நிமிஷம் நீங்க பொறுத்து தான் சார் ஆகணும். கேட்டுங்க, நான் தெளிவா சொல்லிடுறேன். நான் மற்ற கட்சிகளை உடைக்க வேண்டிய அவசியம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இல்லை. கட்சிகள் அவர்களுடைய கொள்கையில் இருந்து மாறுபடுகின்ற பொழுது, சுயநல தலைமையாக மாறுகின்ற பொழுது அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் தான் நம்மை வழி நடத்துவதற்கு சரியான கட்சின்னு விருப்பப்பட்டு தான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேருகிறார்கள். தகுதியானவர்கள் தான் சேருகிறார்கள். பாருங்க, நீங்க பேச தொடங்குனதுல இருந்து அவர் அமைதியா இருந்தாரு. நீங்க 12 நிமிஷம் பேசுனீங்க, நான் 1 நிமிஷம் எடுத்துக்கிட்டேன். சரியா? நீங்க 12 நிமிஷம் பேசுனீங்க. நீங்க கனையாளி கதையிலிருந்து முழுசா எடுத்துட்டு வந்தீங்க. இந்திரா காந்தி வாழும் உதாரணம், ஆமா, எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தீங்க. ஒரே நிமிஷம். அவரு பேசுறத வந்து இல்ல அவரு 29க்கு தான் அவருக்கு நான் கொடுத்தேன். கருத்து ரீதியா பேசினா பேசலாம் நம்ம. அதுவும் அவரு இப்ப கருத்து ரீதியா தான் பேசுறாரு. அவரு நீங்க சொன்ன அத்தனை குற்றச்சாட்டுக்கு ஒரே உதாரணத்தை சொல்லிட்டு நான் ஒரு பதில சொல்லி ஆகணும். கொஞ்சம் முடிங்க. உங்கள் தொகுதியில் ஸ்டாலின்ல 4,57,634 மனுக்கள் பெறப்பட்டன. அதுல 20,000 வளர்ச்சி பணிகள் செயல்படுத்தப்பட்டு விட்டது. 32,000 பேருக்கு பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. 30,000 பேருக்கு ஓய்வூதியம் வழங்கப்பட்டிருக்கிறது. 10,000 பேருக்கு தொகுப்பு வீடுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படிங்கறத தெளிவா சொல்லி கிட்டத்தட்ட 1.25 லட்சம் பேர் பயனாளிகள் பெற்ற மனுக்களில் இருந்து விடைகள் தெரிந்திருக்கிறது. அப்படிங்கறத நீங்க தயவு செஞ்சு கருத்துல வச்சுக்கங்க. இங்க 10ஆம் பொதுவால எதுவும் பேசல. அப்புறம் இன்னொரு முக்கியமான தகவல், மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் மூலமாக முகாம்கள் நகரங்களில் மட்டும் 3,788 நடத்தப்பட்டிருக்கிறது. சரி, 6,232 முகாம்கள் கிராமப்புறங்களில் நடைபெற்று மக்கள் பெரும் மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள். எந்த அரசியல் தலையீடும் இல்லாமல் மக்களுக்கு தெளிவாக அவர்களுக்கு பயன்பாடுகள் கிடைத்திருக்கிறது.
இந்த விஷயத்தை நீங்க தயவு செஞ்சு நீங்க போட்டி பொறாமையா பார்த்துக்கிட்டு அதை குற்றம் சொல்றதுக்கு நீங்க சொல்லலாம். ஆனா பெருமளவில் மக்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள்ங்கிறத சொல்லி Okay. இல்லம் தேடி மருத்துவத்துல எவ்வளவு தூரம் பயன்பெற்றிருக்கிறாங்கிறத அண்ணன் ஐயா கரெக்டா சொன்னாங்க. சரி. இல்லம் தேடி கல்வியிலும் எவ்வளவு தூரம் சிறப்பா பயன்பெற்றிருக்காங்கிறத சொல்லியிருக்காங்க. மொத்தத்தில் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறேன், மலிவான அரசியலை செய்வது பாரதிய ஜனதா, மிக மலிவான அரசியலை செய்து கொண்டிருப்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்.